அன்பு தமிழ் நேயர்களே, உலகவாழ் தமிழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025-26 தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருட காலங்கள், அதாவது 18 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்த்தப் போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். முக்கிய கிரக பயிற்சிகளில் ஒன்றாக விளங்குவது இந்த ராகு கேது பயிற்சிங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, அதுபோன்று ராகு கேது பயிற்சி ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய கிரகங்களாகிய இந்த பயிற்சியுடைய பலன்களை நம்ம அறிந்து வாழ்வது நம் குடும்பம் அனைவரும் நலமாக வாழ உறுதுணையாக இருக்கும். அன்பர்களே, இந்த ராகு கேது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் 4வது வீட்டில் மீனத்தில் இருந்த ராகு பகவான் 3வது வீட்டுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு, தைரிய ஸ்தானத்துக்கு, வீரிய ஸ்தானத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார். அதே போல தொழில் ஸ்தானத்தில், ஜீவித ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் 9வது வீட்டுக்கு அமரப்போகிறார் சிம்மத்தில். இதற்கு முன்னாடி அமையப்பட்ட இந்த ராகு கேது உங்களை போட்டு பிரித்து எடுத்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி வச்சிருப்பார், பொருளாதாரத்தை குறைத்திருப்பார், மன கஷ்டங்கள் அதிகம் பட்டிருப்பீங்க, பண நஷ்டம், குடும்பத்தில் உரிய போராட்டங்கள், எதிரிகளால் தொல்லைகள், கடன் வாங்கி குடும்பம் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் பல பேருக்கும் ஏற்பட்டிருக்கும். சில பேர் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் சில தவிச்சிருக்கலாம். தன்னுடைய கௌரவம், அந்தஸ்தை வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு மனவேதனைகள்லாம் நீங்கள் அடைந்து ரொம்ப நிம்மதியில்லாமல் வாழ்ந்திருப்பீங்க. இதுபோன்று குடும்பத்திலையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு என்னடா பண்ணுறது என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் பல இன்னல்களை கடந்து மனவேதனை அடைந்தவர்கள் தாங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானும் இதுகாலம் நல்ல இடத்துல இல்லாமல் இருந்திருக்கார். இப்படி 3 கிரகங்களுடைய வலிமைகள் உங்களுக்கு ரொம்ப குறைந்து போய் இருந்ததுங்க. அப்படிப்பட்ட இந்த குறைபாடுகள் அனைத்தையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கை நலமாக வளமோடு வாழ்வதற்கான நல்ல நேரம், சரியான நேரத்தில் யோகத்தில் போய் அமரக்கூடிய காலம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக அமையப்பெறப் போகின்றன. அன்பர்களே, வீடியோ முழுமையாக பாருங்கள். ராகு கேது பயிற்சி விதங்களை பார்ப்போம். அதாவது 26/4/2025 இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 18/5/2025 திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார். இந்த 22 நாள் வித்தியாசத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த பயிற்சிகளுடைய பலன்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்கும். சர்ப்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய, கொடிய கிரகங்களாக, அரக்கர்களாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது. ஒருவருடைய வாழ்க்கையில் ராகு கொடுக்கணும்னு நினைச்சா நிறைய கொடுப்பார், கெடுக்கணும்னு நினைச்சாலும் பஞ்சம் இல்லாமல் கெடுப்பாங்க. ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கெடுத்து கொடுப்பார் என்பது பழமொழி. இதை நம்ம ஜோதிட சாஸ்திரம் அறிந்த விஷயங்கள். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காருன்னு நினச்சிக்கிங்க. இது சரியான நல்ல நேரம். கரெக்டாக ரூட்டு பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கோபுரம் போல மலை போன்ற உயர்ந்த அதிகார அந்தஸ்துக்கான நேரத்தை கொடுக்க போகிறார். அன்பர்களே, இந்த ராகு கேதுவினால் என்ன ஏற்படும்? 3ல் வரக்கூடிய தைரிய ஸ்தானத்தில், வெற்றிக்குரிய ஸ்தானத்தில் ராகு வருவதனால இனி உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறுவதற்கான காலம் உண்டு. நினைச்சபடியே நினைச்ச காரியம் நடக்கும். குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய உடல்நலத்தில் கூடுதல் நன்மைகள் நடக்கும். இனிமேல் பிரச்சனைகளே இருக்காதுங்க. ஆரோக்கியமாக நல்ல விதமாக வாழ போகிறீங்க. மருத்துவ செலவுகள், மாத்திரை, டேப்லெட் ஏதாவது எடுத்திருந்தா இதெல்லாம் இப்போ குறைச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு அறவே இதை நீங்கள் விட்டுடலாம். அப்படிப்பட்ட நல்ல நேரத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. இனிமேல் பயப்படவே தேவையில்லை. உங்களுடைய வீரியம் அதிகமாகும். தைரிய மனவலிமை கூடுதலாக பலம் சேர்க்கும். யாரையும் எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல்கள்லாம் இப்போ உங்களுக்கு உருவாக போகிறதுங்க. எதிரியை எளிதில் வெல்லக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. உங்கள் மூளையாலையும் அறிவு ஞானத்தினால யாரை எப்படி அட்டாக் பண்ணணும், யாரை எப்படி நம்ம தந்திரமாக ஜெயிக்கலாம் என்ற பல வித்தைகளை அறிந்தவர், வளைந்து நெளிந்து குணத்தோடு யாரிடம் எப்படி வளைந்து போகணும், யாருடன் நிமிர்ந்து நிற்கணும் என்ற பல தந்திரங்கள் அறிந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவினால் உங்களுக்கு அனுகூலம் நிறைய கிடைக்க போகின்றன. லட்சுமி கடாட்சம் மிகுதியாக தனலாபத்தில் பொருள போகிறீங்க. சந்தோஷங்கள் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லாயிருக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகம், பொருள் வாங்கக்கூடிய, பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகங்கள்,
பூமி மண்மனையினால் லாபங்கள், பல பேருக்கு பல வகையில் ஆதாயங்கள்லாம் ஏற்படுத்தும். விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்களை இந்த வருடம் ஈட்டுவதற்கான நல்ல காலங்களாக அமையப் போகின்றன. குழந்தைகள் கல்விகளில் கொஞ்சம் சிரமப்படைந்தவங்கெல்லாம் இந்த வருஷம் கல்வியில் இனிமேல் டாப்பாக தான் இருக்க போகிறீங்க. படிப்பில் இனிமேல் குறையே இருக்காது. இனிமேல் படிப்பில் ரொம்ப கிங்கு மாதிரி நீங்கள் நல்லா படிப்பீங்க. இனிமேல் படிப்பில் உங்களை தட்டிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் படிக்க போகிறீங்க. நீங்கள் தாங்க ராஜா, அப்படிதான் என்று சொல்கிற மாதிரி வரப்போகிறீங்க. உங்களுக்கு எதிர்ப்பு, பகைகள், இந்த ஞாபக மறதி, டென்ஷன் இது எல்லாமே அடியோட விலகி மனநிறைவோடு நீங்கள் வாழ போகிறீங்க. எடுத்த காரியம் எடுத்தபடியே வெற்றி பெறுவதற்கான நல்ல காலங்கள் வந்திருக்கு. உங்களை பிரிந்த உறவர்கள், நண்பர்கள், எந்த சுற்று வட்டாரங்கள் யாராக இருந்தாலும் உங்களை விலகியவர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. இனி எதற்கும் பயப்படவே நீங்கள் வேண்டாங்க. உங்களை தொட்ட காரியெல்லாம் தொலங்கும், விட்டதையெல்லாம் பிடித்திடக்கூடிய நல்ல காலத்தை வரப்போறீங்க. வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சிகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக பதவி, புகழ் இந்த வருஷம் நல்லபடியாக கிடைக்கும். வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வருடங்கள் நீங்கள் தாராளமாக லாபத்தை ஈட்டக்கூடிய காலங்களாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எதிரிகள், பகைமைகள், தீமைகள் எல்லாம் அகற்றி நல்லபடியாக வாழ போகிறீங்க. தீமைகளை அகற்றி உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தையும் நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய நல்ல காலமாகவே இருக்கின்றன. தாய் உடலத்தில் இப்பொழுது நன்மைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சில பேர் தாய் தந்தையினால் சில பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே விலகி நல்லபடியாக கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அன்பர்களே, ராகு கேது எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அதுவே சொந்த வீடாக கருதப்படுகின்றன இந்த சாஸ்திரங்கள். ஏன்னா அந்த 2 கிரகத்திற்கும் சொந்த வீடு எதுவும் கிடையாதுங்க. அப்படி இருப்பதினால அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதுவே சொந்த வீடாக பார்க்கப்படுகின்றோம். அதுபோன்று கேது பகவான், கொடிய கிரகமாக விளங்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9வது வீட்டில் அமையப் போகிறார். உங்கள் ராசிக்கு 9ல் அமரும் போது தந்தை ஸ்தானம், உபதேச ஸ்தானம், யோகஸ்தானத்திற்கு இடத்துல கேது அமைவதனால ஆனாலும் பயப்பட வேண்டாங்க. பகை பெற்ற வீடு தானே, பயப்படுன்ற அவசியங்கள்லாம் இருக்காது. கேது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பாரு, மன அழுத்தங்களை கொடுப்பாரு, கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் சீரான சஞ்சலத்தையும் கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. தந்தை உடலத்தில் கூடுதல் அக்கறை வேண்டும். பெரியவர்களை கொஞ்சம் கூடுதலோடு ஆலோசனை கேளுங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுற வேண்டாம். நின்று நிதானித்து அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நம்ம நன்மைக்கு சொல்கிறாங்க, கெடுதல் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்து கொண்டால் நல்லதுங்க. தெய்வ வழிபாடுகள் கொஞ்சம் கூடுதலாக எடுப்பது ரொம்ப நல்லது. துர்க்கைம்மன் வழிபாடு, சண்டிகேஸ்வரர், விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடுகள்லாம் நீங்கள் சென்று தரிசனம் செய்வது கூடுதல் பலத்தை கொடுக்கும். உங்களுடைய இறைவனுடைய அனுக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்க இந்த தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பர்களே, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த ஆலயங்கள் கூட போயிட்டு வரலாங்க, தப்பு இல்லைங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது கடுமையான நெருக்கடிகள் என்று உணரும் பட்சத்தில் போயிட்டு வரலாம். பொதுவாக ராகு கேது ஆலயம் போயிட்டு வந்தால் நல்லது தான். ஆனால் நீங்கள் ராகு கோயில் கூட போகணும்னு அவசியம் இல்லைங்க. கேது ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வாங்க. நான் சொல்லப்பட்ட அந்த ஆலய வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து வாங்க. அன்பர்களே, நிச்சயமாக டாப்பான நேரம். ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வராரு. இந்த ராகு கேது உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸான இடத்துல அமர்வதனால நினைச்ச காரியம் எல்லாம் தடையின்றி நடக்கும். குழந்தைகள், மாணவ மாணவிகள்லாம் கல்விகளில் ஊக்கமடைந்து வாழ்வீர்கள். குடும்ப இல்லத்தரசிகள் குடும்பத்தை இனி சிறப்பாக கட்டி ஆள போகிறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் இனிமேல் தலை தூக்கி நிற்கும். பெண்களுக்காகவே இந்த வருடம் மிக மிக பிரகாசம் அடையக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேது பயிற்சி வந்திருப்பது உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நேரமாகவே அமைந்திருக்கு. அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க காலமாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப் போகின்றன. அன்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.